வணக்கம் உறவுகளே, எல்லோரும் எப்படி இருக்கீங்கன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணி சொல்லுங்கள். இன்றைக்கி ரொம்ப அருமையான ஆரோக்கியமான சூப்பரான வடகம் தான் நம்ம செய்ய போகிறோம். இதுக்கு அச்சு தேவையில்லை, நம்ம தேய்க்கணுன்னு அவசியம் இல்லை, ஷேப் கொடுக்கணுன்னு அவசியம் இல்லை. ரொம்ப ஈஸியாக அடிக்கிற வெயிலில் ஒரே நாளில் தயாராகிரும். ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும், ரொம்ப நல்லது வேறு உடம்புக்கு. ரெண்டே பொருளை வச்சு தான் ரொம்ப சூப்பரான வடகப்பை செய்ய போகிறோம் நம்ம. அதுக்கு ஜவ்வரிசி 1 கப்பு நான் கழுவி ஊற வச்சுருந்தேன் 15 நிமிஷம். அதுக்கப்புறம் 2 உருளைக்கிழங்க வேக வச்சு எடுத்துக்கிட்டேன். அதுக்கப்புறம் 2 பச்சை மிளகா, 1 ஸ்பூன் ஜீரகத்தை இடிச்சுக்கலாம். நல்லா இடித்து பொடி பண்ணி வச்சுக்கோங்க. மிக்சியில் அரைபடாது, கொஞ்சோண்டு குவான்டிட்டி தான் இருக்குது. அதனால நிறைய குவான்டிட்டியில் செய்கிறீங்கன்னு சொன்னால் நீங்கள் மிக்சியில் நல்லா அடித்து வச்சுக்கோங்க. இந்த மாதிரி நல்லா இடித்து இந்த மாதிரி பொடி பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ நம்மோட்டு ஜவ்வரிசி நல்லா ஊறிடுச்சு. அந்த ஜவ்வரிசிக்குள்ள இந்த ஜீரகத்தையும் பச்சை மிளகாவும் சேர்த்துக்கலாம். டேஸ்ட்டுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு போட்டு பிணைஞ்சிக்கிட்டு அப்புறம் நம்ம வேக வச்சுருந்த உருளைக்கிழங்கு இதில் நல்லா மசித்து நல்லா பிணைஞ்சிக்கலாம். நல்லா மசித்து விட்டு நல்லா பிணைஞ்சிக்கோங்க. நல்லா ஊறிடுச்சுல, அதனால நல்லா பிணைஞ்சி வந்துடும். லைட்டாக ஒரு மாவு மாதிரி வந்துடும். அந்த மாதிரி ஸ்டேஜில் நம்ம குட்டி குட்டியாக நம்ம வத்தல்லாம் போடுவோம்ல, சோத்து வடகம் போடுவோம்ல, அந்த மாதிரி கிள்ளி போட்டு ஒரு தட்டில் எண்ணெய் எதுவும் தடவை தேவையில்லை, ஈஸியாக ஆயிரும். அந்த மாதிரி கிள்ளி போட்டு ஒரே நாளில் தான் அடிக்கிற வெயிலில் காஞ்சிரும். மறுநாள் நீங்கள் எடுத்து நல்லா வறுத்து சாப்பிடலாம். அவ்வளோ அருமையாக இருக்கும், பார்க்குறக்கும் சூப்பராக இருக்கும். அங்கனைக்காங்க இந்த ஜவ்வரிசி முத்தாக நல்லாயிருக்கும். இந்த மாதிரி உருளைக்கிழங்கையும் நல்லா மசித்து விட்டுக்கோங்க. மசித்து நல்லா ஒன்று சேர பிணைஞ்சிக்கோங்க. ஈஸியாக ஆயிரும். அவ்வளோதாங்க. எவ்வளோ ஈஸியாக ஆயிடுச்சு பார்த்தீங்களா? அது ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும். இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள், உங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும். இந்த மாதிரி கிள்ளி போட்டு வச்சுக்கோங்க ஒரு தட்டில் சின்னதாக. அடிக்கிற வெயிலில் ஒரே நாளில் காஞ்சிரும். அதனால் இந்த மாதிரி கிள்ளி போட்டு வச்சிங்கன்னா நல்லாயிருக்கும், ஈஸியாக ஆயிரும். பார்த்திங்களா, நம்ம எந்த கஷ்டமும் பட தேவையில்லை. காலி ஜவ்வரிசியை ஊற வச்சுக்கிட்டோம், உருளைக்கிழங்க வேக வச்சு எடுத்துக்கிட்டோம். அவ்வளோதான், ஆயிடுச்சு. நம்மகிட்ட சூப்பரான வடகம் ரெடி ஆயிடுச்சு. செஞ்சு பார்த்து எப்படி இருந்துச்சுன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணி சொல்லுங்கள். நீங்கள் ஃபஸ்ட் டைம் சேனலில் வரீங்கன்னு சொன்னால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. இதே மாதிரி ஈஸியான சூப்பர் ரெசிபியோடு நான் மீண்டும் சந்திக்கிறேன். சத்தத்தை கேளுங்க, எவ்வளோ சூப்பராக ஒரே நாளில். நேற்று காய வச்சேன், இன்றைக்கி ரெடி ஆயிடுச்சு. இது மறுநாள் நான் வறுக்கிறேன், ஒரே நாளில் ரெடி ஆயிடுச்சு. போட்டு நல்லா எண்ணெய் காய வச்சு போட்டு வறுத்து எடுத்துக்கோங்க. அவ்வளோதான், ஆயிடுச்சு. பார்த்திங்களா, எவ்வளோ ஈஸியாக கூழ் காய்ச்சாமல் அச்சு இல்லாமல் ஒரே நாளில் நம்மகிட்ட வத்தல் ரெடி ஆயிடுச்சு. இந்த மாதிரி ஈஸி ரெசிபிக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க சேனலை. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். பெல் ஐக்கனை மறக்காமல் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த மாதிரி ஈஸியான ரெசிபி கூட மீண்டும் சந்திக்கிறேன். ஓகேங்க, இவ்வளோ நேரம் வீடியோ பொறுமையாக பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. பார்த்து பத்திரமா இருங்க. பாய் பாய், டேக் கேர், see you again. Thanks for watching.